வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று நம்முடன் ஒரு சிறப்பு விருந்தினர். ஏன் சிறப்பு விருந்தினர்னா, நம்மளோட சேனல்ல முதல் முறையா நம்ம கூட இணைந்திருக்காரு. நெறைய பேசுறதுக்கு, நெறைய பேட்டிகள் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நம்ம கூட சீனியர் ஜர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வெல்கம் வணக்கம். இடமலம் சேனலுக்கு. நன்றி. ஸோ உங்க சேனல் உடைய வாசகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா சார். நெறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு வரக்கூடிய செய்திகள் ரிப்போர்ட்டர்ஸ் மூலியமா வரும், ஜர்னலிஸ்ட் மூலியமா வரும் அப்படிங்கிறதுனால, மீடியாவ பார்க்குற மக்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய மீடியா மாத்தி மாத்தி பார்த்தாலும், ஃபர்ஸ்ட் பார்க்கறது இல்ல அதிகமான வியூஸ்ல பார்க்கும்போது அத நம்பிர்றாங்க. அப்பேற்பட்டதுல இப்ப சமீபத்திய ஒரு காணொளியில பார்த்தீங்கன்னா, டிஜிபி இந்த மாற்றம் அதுல நியமனம் குறித்து நெறைய தகவல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சமீபத்தில வந்த காணொளியில நீங்களும் பார்த்திருக்க நேரிடும் அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த தகவல்கள எதுலாம் உண்மை, இல்ல எதுல உண்மைக்கு புறம்பானது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க சார். அது முன்னாடி இந்த கட்டமைப்பு பத்தி சொல்லிடுறேன். சரிங்க. ஒரு காவல்துறையில இருக்கிறதுலேயே உச்சபட்ச பதவின்றது ஹெச்ஓபிஎஃப்னு வாங்க. ஹெட் சரி. ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ். அதாவது காவல்துறையில பல டிஜிபிகள் இருப்பாங்க. நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10, 11, 13 பேர் வரைக்கும்லாம் இருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட 30 இயர்ஸ் ஒர்க் பண்ணால டிஜிபி அந்தஸ்து வந்துரும். அதாவது ஏஎஸ்பியாக ஐபிஎஸ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறவங்க அவங்களுடைய பதவியுடைய இறுதி காலத்தில் டிஜிபியாக நிறைவு பண்ணுவாங்க. இதில் எல்லாருடைய கனவும் ஒரு ஐபிஎஸ்ஸாக வரவங்களுடைய கனவு என்னவாக இருக்குன்னா, கமிஷனராக ஆகணும், டிஜிபி ஹெச்ஓபிஎஃப் ஆகணும். இதெல்லாம் ஒரு கோல் மாதிரி ஒரு வச்சிருப்பாங்க. கோல் மாதிரி வச்சுருப்போம். அது எல்லாருக்குமே அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது. கமிஷனராக ஆக முடியாது. லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி ஆகணும், ஹெச்ஓபிஎஃப் ஆகணும். இது 3 பெரிய இது மாதிரி ஒரு சினிமாவில் டாப் ஸ்டார் மாதிரி, ரைட். மற்றதெல்லாம் மற்ற ஆக்டர் மாதிரி. அப்போ இதில் ஹெச்ஓபிஎஃப் ஆகிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அதில் அரசியல் பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்தந்த அரசு என்ன நினைக்குதோ யாரை வேணால் போட்டுருவாங்க. ரைட். இப்போ நீங்கள் மோஸ்ட் சீனியர் நீங்கள் தான் இதில் வரணும் அப்படின்னா, நேற்று ஒருத்தர் ஏடிஜிபியாக டிஜிபி ஆகிருப்பார். எனக்கு அவரை பிடிக்கும். ஏதோ ஒரு வகையில் அவர் என்கிட்ட இது பண்ணிட்டு இருப்பார். அவரு தூக்கி நான் ஹெச்ஓபிஎஃப் ஆகிடுவேன். உடனே அந்த இடத்துக்கு போயிடுவாரு. போயிடுவார். ஹியரார்கி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பண்ணவே மாட்டாங்க. அப்போ உங்களுக்குலாம் ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளேயே வச்சு ஐபிஎஸ்லாம் பெருசாலாம் இது பண்ண மாட்டாங்க. அப்படியே புழுங்கிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா டிஜிபியாக நீங்கள் வர்றீங்க, எனக்கு பிடிக்கல நீங்கள் போங்க அப்படின்ட்டு இன்னொருத்தரை போட்டுருவேன். அதுக்கு பிறகு நீங்கள் டிஜிபியாகவே இருக்கீங்க, உங்களை நான் நீக்க விரும்பலை, இன்னொருத்தரை கிரைம் டிஜிபி, இன்டெலிஜென்ஸ் டிஜிபி இப்படிலாம் போட்டு உங்களை டம்மி பண்ணுவேன். இது இல்லாமல் எனக்கு பிடிக்குது, நீங்கள் டிஜிபியாவது நல்லா பண்ணிட்டீங்க, எனக்கு பிடிக்குது, உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது 1 வருஷம். ராமானுஜம்லாம் அப்படி கொடுத்தாங்க. ஆமாம். இது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்ட்டு ரிட்டையர் ஆன பிறகு அவர் போலீஸே கிடையாது, அவரை மறுபடியும் 1 வருஷம் கொடுக்குறது. இது எல்லாமே அந்த சிஸ்டத்தை குலைச்சிக்கிட்டே இருந்தது. இது பிரகாஷ் சிங் சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு. அந்த வழக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்தாங்க. ஹெச்ஓபிஎஃப்ன்றது ஒரு முக்கியமான பதவி. மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்குடைய தலைவர், தலைமை டிஜிபி. அவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இதை மீறக்கூடாது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே டிகே ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார். அன்னைக்கு இது ரிட்டையர் ஆகுறாருங்க, நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறோம் வேறு டிஜிபி வருவாருங்க. அவர் பெரிய அளவில் அவங்களோட இது. அன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு அவர் டிஜிபி ஆகுறாங்க. மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அவர். ரிட்டையர், அதான் 60 வயசு. அன்றைக்கி ரிட்டையர் ஆகிற நைட்டு 1 ஹவருக்கு முன்னாடி அவரை மறுபடியும் இதாக்கி 2 வருஷம் அவருக்கு பணி நீட்டிப்பு. அவர் இந்த குட்கா கேஸ்லாம் மாட்டினார் பாருங்க. ஆமாம். இந்த மாதிரி இருக்க அந்த நேரத்தில் அவருடைய பேர் அதிகமாக இந்த 2006 இதில் 2018 தான் தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் என்ன ரொம்ப சொல்கிறாங்கன்னா, முதல்ல 2 வருஷம் இருக்கணுன்றாங்க. ஒரு இந்த பேனலுக்கு பரிசீலிக்கிறது குறைந்தபட்சம் அவருக்கு சர்வீஸே 2 வருஷம் இருக்கணும். அதான் 58 வயசு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பேனலுக்கு எடுக்கணுன்றாங்க. அப்புறம் எல்லா ஸ்டேட்டும் போய் கேட்குது, என்னங்க ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி ரொம்ப ஜூனியர்ஸ் தான் வருவாங்க, சீனியர்ஸ்லாம் பரிசீலனை பண்ண முடியாதுன்னா சரி 6 மாதமாக குறைக்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, உங்களை இப்போ டிஜிபி இப்போ ஜிவால் இருக்கார், அவர் இந்த ஆகஸ்ட் ரிட்டையர் ஆகிறார். அப்போது ஆகஸ்ட் மாதம் அந்த பேனல் புதுசாக வர்றவங்க அதுலேருந்து 6 மாதம் சர்வீஸ் இருக்கணும். ஓகே. அப்போ 8ஆம் மாதம்னா பிப்ரவரியில் ரிட்டையர் ஆகிற ஒரு மாதிரி இருக்கிறவர், பிப்ரவரிக்கு மேலே சர்வீஸ் இருக்கிறவங்கள தான் போட முடியும், நியமனம் பண்ண முடியும் ரூல்ஸ் படி. ஆமாம். டிசம்பர்லையோ ஜனவரிலையோ ரிட்டையர் ஆகிறாருன்னா அவரை பரிசீலிக்க முடியாது. அதில் ரொம்ப பேர் அடிபட்டுருவாங்க. இப்போ அபய்குமார் சிங் கூட அதில் அடிபடுறாரு. ஓகே. ஜூனில் இவர் இதாக இருந்தோன்னா அபய்குமார் சிங்காக அந்த பேனலில் வந்திருப்பார். அப்போ இந்த மாதிரி ஒரு இது 6 மாதம் சர்வீஸு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது ஒன்று. அப்படி நியமிக்கப்படுறவர் 2 வருஷம் கட்டாயம் இருக்கணும். அவரை கவர்மெண்ட் நினச்சா மாற்ற முடியாது. அதாவது நியமிச்சா நிமிஷம் தான், அதை 2 வருஷத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. நோ பவர். ரெண்டாவது, அவர் 2 வருஷம் அல்லது அவருடைய ரிட்டையர்மெண்ட் பீரியட் கவர்மெண்ட் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஜிவால் 2 வருஷம்னா ஜூனில் ரிட்டையர் ஆகணும். அவருடைய ரிட்டையர்மெண்ட் டேட்டு ஆகஸ்ட், அதனால் விட்டுட்டாங்க. ஓகே. ஆகஸ்ட்டில் அவர் ரிட்டையர் ஆகிறார். இந்த மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் முதல்ல,
இவரை மட்டுப்படுத்துறதுக்கு கொண்டு போய் அடிஷ்னலாக ஒரு டிஜிபி போடுறது, இன்டெலிஜென்ஸ் டிஜிபின்னு போடுறது, அவரை கிரைம் டைல்யூட் பண்றாங்க ஃபுல்லா. அந்த வேலையெல்லாம் பண்ணவே முடியாது. இன்டெலிஜென்ஸுக்கு தனி டிஜிபி போடக்கூடாது, ஏடிஜிபியோட நிறுத்தணும். இதுன்னு ஆனால் போன ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் ஸ்பெஷல் டிஜிபின்னு போட்டாங்க, ராஜேஷ் தாஸ் ஞாபகம் இருக்கா? ஓகே. அது கிட்டத்தட்ட விதியை மீறின செயல். புதுசா ஆட் பண்றாங்க. ஆமாம், ஏதோ ஒரு வகையில் அவர் மாட்டி போயிட்டார், ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் வச்சுங்களேன். அது பெருசாக வரல. இந்த கவர்மெண்ட்டில் அது நடக்கலை. இப்போ சில பேர் எப்படி உருட்டுறாங்கன்னா, பழைய இவர் இன்னும் ஏடிஜிபியாக தான் இருக்கார், டேவிட்சன். அது இன்டெலிஜென்ஸ் ஏடிஜிபி. அவரு தான் வந்து வருவார். ஏன்னா பொதுவாக பேனலில் 30 இயர்ஸ் சர்வீஸ் உள்ளவங்கள பேனலில் அனுப்புவாங்க. அந்த நடைமுறையும் சொல்லிடுறேன். இப்போ இங்கேருந்து இப்போ அடுத்த ஹெச்ஓபிஎஃப்க்கு ஒரு பேனல் அனுப்புவாங்க. அதில் 30 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணவங்கள அனுப்புவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹையஸ்ட்டு ரேங்கில் இருக்கிறது 90 பேட்ச், 90ல் சர்வீஸில் உள்ளே வந்தவங்க சீமா அகர்வால். முந்தைய கமிஷனர் இருந்தார்ல, ஆமாம், ஏகே விஸ்வநாத், அவங்களுடைய ஒய்ஃப் 90 பேட்ச். அவங்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் சர்வீஸ் இருக்குது. அவங்க டாப்பில் இருக்காங்க. அடுத்து 91 பேட்ச் தான் வராங்க. ஓகே. அவங்களோட 90 பேட்ச் எல்லாருமே போயிட்டாங்க, ரிட்டையர் ஆகி. சீமா அகர்வால் தான் கடைசியாக இருக்காங்க. அடுத்து 92 பேட்ச், 91ல் கூட யாரும் இல்லை. ரத்தோர் இருக்கார், ஓகே, கமிஷனர் இருந்தார்ல, அவர் இருக்கார். அப்புறம் அபய்குமார் சிங், அவர் ஜனவரி 26 வரைக்கும் அவர் சர்வீஸு. இப்போ ஆகஸ்ட்டில் இது போனால் அவர் இந்த பேனலில் போக முடியாது, நாட் வேலிட். ராஜீவ் குமார், அவர் டிசம்பர் 28 வரைக்கும் சர்வீஸ் இருக்குது, அவர் 92 பேட்ச்சு டிஜிபி. வன்னிய பெருமாள், அவர் வந்து 27 வரைக்கும் சர்வீஸ் இருக்குது, அதனால் அவரும் பிரச்சனை இல்லை. மகேஷ்குமார் அகர்வால் யார் தெரியுமா? த கிரேட் கள்ளச்சாராயம், அதில் அவர் தான் அந்த இதுக்கு ஓகே பிடபிள்யூ அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய ஏடிஜியாக இருந்தார். இப்போ டெபுடேஷனில் போயிட்டார். ஓகே, அவர் தண்டனை கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஏதோ பெருசாக இது இல்லை, பெருசாக ஒன்றும் அவர் பண்ணல, அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் வெங்கட்ராமன், ஒரு நேர்மையாளர், அவர் வந்து 2028 வரைக்கும் சர்வீஸ் இருக்குது. வினீத் தேவ் வான்கடே, நம்ம இதில் தாம்பரம் கமிஷனராக இருக்கார், அவர் இவங்கெல்லாம் 94 பேட்ச். இதில் 92 வன்னிய பெருமாளோட க்ளோஸ் ஆகிடுது. 94ல் ஒரு 4 பேர் இருக்காங்க. இது நீங்கள் சொல்கிறது இவங்க அந்த எலிஜிபிலிட்டி படி சொல்கிறீங்க, அந்த இது ஹைரார்க்கி வரைக்கும் அப்படியே வருது. இதில் கொஞ்சம் பேர் கீழேயும் வருவாங்க. ஆனால் யூபிஎஸ்சி அதில் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஏதாவது சஸ்பென்ஷன் ஆகிருக்கீங்களா, எதாவது கேஸில் மாட்டிருக்கீங்களா, சார்ஜ் வாங்கியிருக்கீங்களா, ஐடி ஃபைல் பண்ணாமல் எதாவது பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்துட்டு இது எதுலேயும் இல்லாமல் ஒரு குட் சர்வீஸ்னால் அவங்கள அந்த பேனலில் ரெடி பண்ணோம். மோஸ்ட்லி சீனியாரிட்டி பார்த்துருவாங்க. சரி, அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் நான் சொன்னால அபய்குமார் சிங் கட்டாயிடுறாரு. ஏன்னா அவர் ஆகஸ்ட்டில் பண்ணதுனால அவர் முடிய போகுது இல்லை, ஜனவரின்றதுனால 3-4 மாதத்தில் கட்டாயிடுறாரு. சீமா அகர்வால் டாப்பில் இருக்காங்க, 90 பேட்ச்சு. ரத்தோர் இருக்கார், ராஜீவ்குமார் இருக்கார், அடுத்து வன்னிய பெருமாள் மற்றவங்களாம் இருக்காங்க. இந்த 3 பேர் தான் டாப்பில் இருக்காங்க. இவர்கள் அடுத்த மாதம் இவர் ரிட்டையர் ஆகும் பொழுது இந்த பேனல் கண்டிப்பாக இவர்கள் 3 பேர் தான் வரும், கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக உருட்டுறாங்கன்னா, இவரை லீவில் அனுப்பிச்சிட்டாங்க. யாரை? ஜிவால், சங்கர் ஜிவால். அவர் நல்ல ரேப்போட இருக்கார், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இந்த இப்போ நடுவில் ஏதோ கோயிலுக்கு இதுன்னு போகிறாரு, அடுத்த மாதம் ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறாரு, போகிறாரு. இது ஒன்று உருட்டுறாங்க, இது எல்லார் மத்தியிலையும் பிரச்சனை. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஒரு கேஸ் ஒன்று மறுபடியும் இதே நம்ம பிரகாஷ் சிங் அந்த கேஸ்லேயே எக்ஸ்டென்ஷனாக ஒரு ஜன்சேனான்னு ஒரு பொதுநல அமைப்பு மறுபடியும் ஒரு பிஐயில் போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி விதிமுறைகளை ஒரு 6 ஸ்டேட்டு ஃபாலோ பண்ணல, கண்டெம்ட் போட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், ஊபி, பெங்கால், பஞ்சாப், அப்புறம் இன்னொரு ஒரு இது, மொத்தம் 6 இங்கெல்லாம் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அவங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணல, அவங்களா நியமிச்சிக்கிறது இடைக்கால இதுன்னு, அதனால் கண்டெம்ட் போட்டிருக்காங்க. அது வந்து நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு. பிரசாந்த் பூஷன் ஆஜராயிருக்காரு, இன்னும் கொஞ்சம் பேர் இது பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் பூஷன் அதில் என்ன கோரிக்கை வச்சுருக்காருன்னா, இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வேணாம், சிபிஐ டைரக்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் பொதுவாக இந்த நம்ம இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஆணையர் இருக்கார்ல, இந்த ஆர்டி இது ஆணையர், ஓகே, தகவல் ஆணையர், அதெல்லாம் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, இப்போ முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், இன்னொரு இது ஹைகோர்ட் ஜட்ஜி, இந்த மாதிரி ஹெச்ஓபிஎஃப்ஐயும் தேர்ந்தெடுக்கணும். இந்த பேனல் அனுப்பிச்சி அதில் இருந்துட்டு, ஆனால் அந்த பேனல் சிஸ்டம் பெஸ்ட்டு சிஸ்டம். ஏன்னா யூபிஎஸ்சியில் நீங்கள் ஒன்றும் போய் பண்ண முடியாது, அவங்க தானே அந்த சிவில் சர்வீஸ்க்கே பார்த்துக்கிறது. அதனால் அதுக்கு அனுப்புகிற பேனல் கரெக்டாக இருக்குது, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை எடுத்துக்கிட்டு சிலர் வந்து பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டில் இதெல்லாம் மீறிட்டாங்க, தமிழ்நாடும் இதில் இருக்குது, இது லிஸ்ட்டில் நீங்கள் சொன்ன நான் எடுத்து பார்த்தேன், அந்த மாதிரிலாம் இல்லை. சொல்கிறது மற்ற 6 மாநிலங்கள், தமிழ்நாடு பக்காவாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது வந்து பல சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ், ஜெர்னலிஸ்ட்டுக்கெல்லாம் சந்தேகமாகவே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அதனால் டிஜிபி நியமன முறையில் தமிழ்நாடு அரசு மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருக்கும். ஆனால்
இந்த விவகாரத்தில் எந்த விதிமீறலும் மீறலை. அது பொதுவாகவே ஜிவால் வந்து ஜூனில் ரிட்டையர் ஆகணும். அதர்வைஸ் அவருடைய ரிட்டையர்மெண்ட் டேட்டு ஏதாவது ஒன்று அது கவர்மெண்ட் முடிவு பண்ணிக்கலாம். அது இதில் என்ன சொன்னாங்கன்னா நடுவில் ஒரு உருட்டு விட்டுனாங்க. இவருக்கு 6 மாதம் பணி நீட்டிப்பு கொடுக்க எக்ஸ்டென்ஷன் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க விரும்பினால கொண்டு வர போகிறாங்கன்னு. அப்படிலாம் பண்ண முடியாது. நான் அதையும் விசாரித்த பொழுது அவசர காலம் இருக்குல்ல, ஒரு பெரிய பேரிடர் காலம், இல்லை ஒரு பெரிய நாட்டில் கலவரம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு புதுசாக அந்த டிஜிபி பதவி காலம் முடியுது, இன்னொரு டிஜிபியை புதுசாக நம்ம நியமிச்சிட்டோம். அப்போ இந்த இடத்துல விதியை வந்து கரெக்டாக பண்ணோம்னா அந்த இடத்துல மட்டும் இல்லை இவர் அனுபவிச்சாரு, இவரே ஒரு 6 மாதம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்கலாம். அதாவது எமர்ஜென்சி டைம்ல மட்டும் இது ஒத்து வருங்கிறீங்க. கேட்கலாம். ஏன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது. புதுசா ஒரு ஆள் புதுசாக வரவர் வந்து அவர் பழகி அந்த லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் தெரிஞ்சு அப்போ இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணோன்னா இருக்கிறவரே அப்படி இருக்கணும், அதுக்காக கேட்குறோம் அப்படின்னா. இப்போ மணிப்பூர் கலவரம் அந்த இடத்துல டிஜிபி மாறுறாரு அப்படின்னா இல்லைங்க இவர் ஒரு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. இங்கே என்ன இருக்குது? இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ உருட்டுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன் இந்த உருட்டு வந்து உருட்டுக்கெல்லாம் உருட்டு காரணம் என்னன்னா, முதல்ல மக்கள் நம்புறாங்க, உருட்டுகளை நம்புறாங்க. ரெண்டாவது தனக்கிட்ட கிடைக்கிற தகவல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறது, அதை கிராஸ் செக் பண்ணுறது இல்லை. இப்போ பூஷன் கேட்டிருக்காரு, எதில் கேட்டார், அந்த அஃபிடவிட் என்ன, யார் வழக்கு போட்டால் அந்த வழக்குடைய அஃபிடவிட் என்ன, அதில் எந்தெந்த ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்காங்க. சரி, தமிழ்நாடு அரசு மேலே நம்மளுக்கு கோபம் இருக்குது, ஆனால் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எப்படி நடக்குது, கரெக்டாக பேனலை அனுப்பிச்சிட்டாங்க, பேனல் அனுப்பலன்னு நேற்று தகவல். அப்போ எல்லாருக்கும் குழப்பம், நாங்கள் பேனலே போகலையா, என்னங்க இது பேனல்லாம் போயிடுச்சு. அப்போ பேனல் போயிடுச்சு. இந்த அடுத்த மாதம் அந்த பேனலுடைய அந்த 3 பேர் லிஸ்ட்டு வரப்போகுது. அதில் யாருன்றது இல்லாத இவங்களுக்கு குழப்பம் இருக்குது. ஏன்னா சீமா அகர்வால் ஆக்கணுமா, ஆக்குனா அவங்க வந்து ஒரு அந்த விஷயம் இருக்குது, இவர்களுடைய இதுவாக பார்ப்பாங்களா, தேர்தல் வருது, என்னதான் தேர்தல் வந்தாலும் தேர்தலுக்கு மாற்றிடுவாங்க, டிஜிபி மாற்றிடுவாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சில ஏற்பாடுகளுக்கு நமக்கு டிஜிபி வேணும்னு. ரத்தோர் அதில் வந்து டாப்பில் இருக்காரு, ஏன்னா கவர்மெண்ட்டில் இருக்குன்னா கமிஷனர் இருந்தவர், அதனால் இவங்களோட ஒத்து போகிறவர் தான் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இன்னொன்று வந்து ராஜீவ்குமாருக்கும் வந்து கொஞ்சம் இலகுவாக போகிறவர் தான், அதனால் இவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. திடீர்னு ஒரு பத்திரிகை எடுத்துகிட்டு விட்டுச்சு, வெங்கட்ராமனை கொண்டு வர போகிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இந்த பேனல்லே அவர் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா டாப் மோஸ்ட் 90 பேட்ச், 92 பேட்ச், வெங்கட்ராமன்லாம் 94 பேட்ச். இப்போ இதில் 3 பேரில் யாராவது வேறு ஏதாவது, நான் சொன்னேன்ல ஏதாவது சார்ஜ் வாங்கிது, சஸ்பென்ஷன் அந்த மாதிரி இருந்தால் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவர்கள் மேலே இது வரைக்கும் எந்த இதுவும் தெரியல. நீங்கள் நிறைய விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, மக்கள் அதை பார்த்து வந்து தீர்மானிச்சுக்கிட்டோம். நிறைய காலங்கள் இருக்குது, நிறைய கூற்றுகள் வந்து அரங்கேற வேண்டிய இருக்குது. நம்ம வந்து தொடர்ந்து சந்திப்போம். பல டெவலப்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி உங்களை சந்தித்து பல கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கி உங்களோட நேரத்துக்கும் பதில்களுக்கும் மிக்க நன்றி.